எக் இல்லாத டியூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்கில் செய்கிற மாதிரியே இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அவன் இல்லாத கேக் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஸோ ப்ரெஷர் குக்கரில் இந்த ஸ்டாண்ட் வைக்கிறோம். ஸோ இந்த கேஸ்கட்டையும் நம்ம வெயிட்டையும் நம்ம எடுத்துடுறோம். ஸோ இதை 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இந்த ப்ரெஷர் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எக் இல்லாத டியூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல ஒரு அரை கப் தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ் கர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். புளிச்ச தயிர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 3/4 கப் 3/4 கப் என்ன பண்ணலான்னா சுகர் போட்டுக்கலாம். நான் அரை கப் போட்டுட்டேன். இதில் ஒரு 1/4 கப் இருக்குது, நம்ம அதையும் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அரை கப் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ நான் வந்து அரை கப் ஆயில் வந்து நான் ஊற்றுறேன். 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போடுறேன். நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பேக்கிங் டின் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா கேக் வந்து நமக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக. ஸோ இதில் ஆயில் கூட போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம் நம்ம. பட் அது வேணாம், நம்ம அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இது இப்படி எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி. ஸோ எல்லாம் நல்லா ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது எல்லா பக்கமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கோட்டாக இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இப்போ வந்து இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம போட்டுடலாம். நமக்கு பேன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 கப் மைதா போட்டுக்கலாம். ஸோ மைதா வேணாம் அப்படின்னா நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா ராகி மாவு போட்டுக்கலாம். இது நல்லா சலிச்சுக்கலாம். மொத்தமாக வந்து 1/4 கப் மைதா போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை இந்த வந்து தயிர் மிக்சர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதை ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இதில் இருக்க இந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால தயிர் ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ நம்ம பால் வந்து ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உடனே நம்ம வந்து செஞ்சிடணும். ஸோ நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அதை வச்சுருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்து இதோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் செய்வாங்க. பட் அப்படி வந்து செய்யக்கூடாது. ஸோ இந்த பபிள்ஸ் வந்ததுனாவே நமக்கு அந்த பேக்கிங் சோடா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. டியூட்டி ஃப்ரூட்டி இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம எக்கு போடாமல் இருக்கிறதுனால இது வந்து என்னென்னா நமக்கு ஒரு 1 வீக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா அது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த பேக்கிங் டின்னில் வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ தட்டிட்டோம் அப்படின்னா அந்த இதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் இது வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ரெஷர் குக்கரை எடுக்க போகிறேன். ஸோ பயங்கர சூடாக இருக்குது. இதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டோம். இப்போது மூடியை போட்டுட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் 35 to 40 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா குக் பண்ணிடலாம் லோ ஃப்ளேமில்.
இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் குக் ஆகணும். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சு பார்க்கலாம். ஸோ இதில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இன்னொரு தடவை நான் செக் பண்ணுறேன். ஸோ குக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்துடலாம் இதையே. ஸோ இதில் கோகோ பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த பவுடர் சுகர் தூக்கிக்கலாம்.